புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்கு பிரசித்தி பெற்றதாகும். முத்தாரம்மன் கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த திருவிழா 10 நாள் விமர்சையாக நடைபெறும். தசராவை முன்னிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களில் 21 நாள் பிறை கட்டி முத்தாரம்மனை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று 7ஆம் நாள் தசராவினை முன்னிட்டு பிறையில் அம்மனை வழிபட்டு மாலை அணிந்து பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். இது குறித்து குருசாமி கூறுகையில், வணக்கம். இது வந்து கோல்டன்புரம் முனிசாமிபுரம் தொடர்ச்சி இங்க அமைஞ்சிருக்கிற குலசை முத்தாரம்மன் தசரா கோவில் வந்து பேசுறோம். நாங்க 41 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து 21 நாள் பெற போடுவோம். பெற போட்டு காளிசாமி, மாடன், குண்டல் அனைத்து தெய்வங்களும் வச்சு வணங்குவோம். உள்ள வச்சு வணங்கி 21 நாள் பெற போட்டு டெய்லி மக்களுக்கு பிரசாதங்கள் படைச்சி சாமிக்கு பூஜை பண்ணுவோம். மக்களுக்கு டெய்லி கொடுப்போம். இது நல்லபடியா சிறப்பு பூஜை பண்ணுவோம். 11 நாள் கொடியேற அன்னைக்கு கோசையில போய் தீர்த்தத்துக்கு வந்து கும்ப வச்சு சாமியை வணங்க ஆரம்பிப்போம். அதுல இருந்து மறுநாள்ல இருந்து காப்பு கட்டி வேஷம் போட ஆரம்பிச்சு வேஷம் போட்டு ஊரெல்லாம் எல்லா பக்கமும் போய் தர்மம் எடுத்து வருவோம். அதுக்கு இடையில வேல் பூட்டுதல், அக்கினி சக்தி எடுத்தல், ஊர் சுற்றி வருதல், பூக்குழி, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இங்க தசரா குழுவும் பண்ணுவோம். மக்களுக்கு எந்த நோய் நொடியும் வராம மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஆத்தா உறவுல எங்களால முடிஞ்சதை காணிக்கைகளை பிரிச்சு மக்களுக்கு அன்னதானம் எல்லாம் போட்டு எல்லாம் சிறப்பா செயல்படுவோம். வருஷக்கணக்கா இருக்கிற ஒரு நம்பிக்கைமா இந்த கோயிலோட ஐதீகமே தான். இந்த அம்மா வந்து ஊரை சுத்தி வந்து தர்மம் எடுத்துதான் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பழங்காலத்துல ஒரு ஐதீகம் இருக்கு. அது அப்படியே தொட்டு அப்படி நாங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இந்த காணிக்கையெல்லாம் வசூல் பண்ணி எங்களோட சாப்பாடு செலவு எல்லாம் அதுபோல் வீட்டு கோயில் முந்தியில அந்த கோயில செலுத்துவோம். எல்லா செட்லயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சாதாரணமா செட்ல வராதவங்க தனிப்பட்ட முறையில கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க. பூக்குழி, அக்கினி செட் எடுத்தா எங்களோட வேண்டுதல். அது வருஷம் நாங்க கரெக்டா 10 வருஷமா நாங்க பூக்குழி மட்டும் வளர்த்துட்டோம். 30 வருஷமா செட்டு போட்டு இருக்கோம். மக்கள் நன்மைக்காக நம்மளை வேண்டி நாங்க எல்லா பக்கமே செய்யறாங்க. நாங்களும் சிறப்பா செஞ்சுட்டோம். அது அம்மன் மேல இருக்கிற நம்பிக்கையில எல்லா தெய்வங்களும் உண்டு. இசக்கி அம்மன், மாரியம்மன், வீரகாளி அம்மன், கருங்காலி அம்மன், அப்படி எல்லா காளிகளும் உண்டு. என்னென்ன வேஷம் உண்டு அனைத்து வேஷமும் எங்க செட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. இசக்கி அம்மன் அப்படின்னா எப்பயுமே அந்த சாமி வந்து கையில குழந்தையோட தான் இருக்கும். அதனால அந்த ஐதீகத்தை இந்த சாமி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்க வேடம் கட்டி ஆடுவோம். ஆடி தசரா அன்னைக்கு நாங்க இங்க இருந்து கிளம்பி மொத்தமா போய் நாங்க நேர்த்திக்கடனை செலுத்திட்டு கடற்கரையில நீராடிட்டு வேஸ்தாவோட கலக்குவோம். மறுநாள் காப்பு தரிக்கும் போது அம்மன் சப்பரம் வச்சு ஊருக்கு வந்தாங்க காப்பு தரிப்பாங்க. காப்பு தரிக்கணும் அவங்கவுங்க ஊரை பற்றி கிளம்பி காப்பு தரிச்சு கிளம்புவாங்க. பெண்களுக்கும் வந்து ஒரு தனித்துவம் ஒன்று இல்லை. அதனால அவங்க பெண்கள் வந்து போகலாம். ஆண்கள் தான் எல்லாமே ஈடுபாடு பண்ணும் ஒரு கருவறைக்குள்ள. அது சாத்தியாகும். அதனால பெண்கள் அதிகமா மாலை மட்டும் பெரும்பாலும் போட்டு முகத்துல மஞ்சள் போட்டு வீசிட்டாங்க.